வணக்கம். பார்த்திங்கன்னா நம்ம கடையில் இருக்கோம். இது ஒரு ஆம்பியர் பேட்ரி. இது நம்ம ஷார்ட்ஸில் கூட போட்டிருந்தோம். இது வந்து காயலாங்கடையிலேருந்து எடுத்துருக்காரு நண்பர் ஒருத்தர். இது நம்மக்கிட்ட சர்வீஸுக்கு வந்தது. இதில் பார்த்திங்கன்னா டேலி ஸ்மார்ட் பிஎம்எஸ் தான் போட்டிருக்காங்க. டேலியில் ஸ்மார்ட் பிஎம்எஸ் தான் இது. பார்த்திங்கன்னா கேன் கனெக்ஷன் கேன் 485 கேன் கனெக்ஷனில் வந்தது. இது என்ன பண்ணுதுன்னா, இதில் ஓரளவுக்கு செல்ஸ்லாம் ஃபால்ட் இருந்தது. நம்ம இதெல்லாமே ஆல்ட்ரு பண்ணி பேலன்சிங் பார்த்து ஒரு 2 செட்டில் மட்டும் ஆல்ட்ரு பண்ணி நம்ம பேலன்ஸ் பார்த்து இப்போ செல்லு பக்கவாகிடுச்சு. ஓகே, செல்லு நல்லா இருக்குது. இப்போ இந்த பிஎம்எஸ் என்ன ப்ராப்ளம் பண்ணுதுன்னா, சில நேரம் ஆன் ஆகுது, சில நேரம் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. இது கேனுன்றதுனால இது வந்து ஸ்மார்ட் பிஎம்எஸ். அவங்க ஏதோ போட்டு லாக் பண்ணி வச்சுருக்காங்க. லாக் பண்ணி வச்சுருந்தாலும் செல்ஃபிங் மோட் போகும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ஆகிடும் அதில். இப்போ வந்து இதை நம்ம எதுவும் ஓப்பன் பண்ண முடியாது. ஆகையனால இதை பிஎம்எஸ்ஸை மட்டும் வேறு மாற்றி தான் ஆகணும். இப்போ இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க முடியுதுன்னா, உடனே நம்ம பேட்ரி எடுத்து வந்து கொடுத்த உடனே நமக்கு ரெடியாகி வாங்கிட்டு போயிடணுன்ற மனநிலையில் தான் வராங்க கஸ்டமர். இப்போ பார்த்திங்கன்னா இது 2 நாள் ஆனில் இருந்தது. ஓகே, நம்ம கொடுத்துட்டோன்னு வச்சுங்க, போயிட்டு ரிட்டர்ன் தான் வந்துடும். நம்ம பொதுவாக அப்படி செய்கிறதில்ல. ஒரு பேட்டரியே குறைஞ்சது 2 நாள்லாம் ஆகிடும் சர்வீஸ் செக் பண்ணுறதுக்கே. அதை செக் பண்ணி நல்லா இருக்கா இல்லையா, இது ஓரளவுக்கு தேருமா, நம்ம வண்டியில் போட்டு ஓட்டினா இன்னும் ஆம்ஸ் அதிகமாக எடுக்கும். நம்ம என்ன 10 ஆம்ஸ் தான் அதிகபட்சம் செக் பண்ணி பார்க்க முடியும், இல்லை 15. இப்போ நம்ம வண்டியில் போடும்போது 40 ஆம்ஸ்லாம் எடுக்கும் சில நேரங்களில் லோடில். இப்போது இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்கணும். அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப அவசரத்தோடவே தான் வராங்க. உடனே கிடச்சிருமா, ½ அன் ஹவரில் கிடச்சிரும், 1 ஹவரில் கிடச்சிரோன்னா இதோட வேலையும் அப்படி கிடையாது. மீட்டரை வச்சு பார்த்து வோல்டேஜ் வந்தால் பேட்டரி நல்லா இருக்குன்னு இதை சொல்லிட முடியாது. செத்து போன பேட்டரிலையும் வோல்டேஜ் வரும். அதனால கொஞ்சம் டைம் கொடுத்தா தான் நம்ம இது என்ன ஏதுன்னு பார்க்க முடியும், செக் பண்ண முடியும். இப்போ ஒரு வாட்டிக்கு 4 வாட்டி நம்ம வேலை செஞ்சால் அது நல்லா இருக்காது. அதனால் கஸ்டமர் தயவு செய்து கொஞ்சம் டைம் கொடுங்க. கொடுத்தா தான் நம்ம என்னன்றதை நம்ம செக் பண்ண முடியும், பார்க்க முடியும். ஏன்னா உங்கள் பேட்ரி எங்கேயும் போயிடாது, இங்கே தான் இருக்கும். இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க. எங்கே எடுத்து போனாலும் கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா அதை செக் பண்ணி பார்த்தா தான் நம்ம என்னன்றதை கண்டுபிடிக்கணும். இதில் நிறைய பிரச்சனை வருது. அந்த பிஎம்எஸ் ஒன்று மாற்றிட்டாலும் செல்ஸாக பார்க்கணும். செல்ஸும் அதிக லோடு சடனாக போடும்போது செல்லு வீக்காக இருந்ததுன்னா டக்குன்னு அப்படியே ஆஃப் ஆகிடும். போர்டு ஆஃப் பண்ணிவிடணும். ஆஃப் ஆனோடனே ஒரு 2 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அது அந்த 67 வோல்ட்டு அப்படியே காமிக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம போட்டு ஓரளவுக்கு செக் பண்ணால் தான் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு பேட்ரி செல்ஸ் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணி ஓகே ஓரளவுக்கு எடுத்து வந்தாச்சு. ஒரு 25 ஏஹெச் கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இதில் தான் காயலாங்கடையிலேருந்து தான் எடுத்துருக்காரு ஒரு நண்பர். இதே முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணியாச்சு. நம்ம அந்த போர்டை மட்டும் வேறு மாற்றிடலாம். அவர் புதுசு வேணாம், பழைசு எதனா போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்மக்கிட்ட பழைசு எதனா இருந்தால் போட்டு கஸ்டமர் கொடுத்துருவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு செக் பண்ணி வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உடனே அவசரப்படாமல் கொடுங்க. எங்கே எடுத்து போய் கொடுத்தாலும் கொஞ்சம் அவசரப்படாதீங்க. ஏன்னா அதில் என்ன நடக்குதுன்றதை முதல்ல நம்ம பார்க்கணும். அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சி அது என்ன ஃபால்ட்டு பார்க்கணும். ஓகே, நன்றி.